ஆதார் கேட்க வேண்டும். எப்படி இப்படி ஏமாமா இல்லை சிங்கம்மா சரவணா ஏ அப்பா நல்லா இருக்கு. ஆக கேள்வி கடைகளை தொடுக்கவான்றது நினைக்கிறீங்க. வாங்க என்ன பேச போறீங்க? ஏன்னா வள்ளுவர் பிறந்தகை அழகா சொல்லி வச்சிருக்காரு. யாகாவா ராயினும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. நம்ம பேசக்கூடிய வார்த்தை தவறாக கொடுத்துடக்கூடாது. நாம் இனி உள்ளிழுத்து பேசணுமா? அப்படி தவறாக கொடுத்துட்டோம்னா சொல் குற்றத்திற்கு ஆளாமன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் முறையாக போனீங்கன்னா கண்டிப்பாக நான் முறையாக வருவேன். முறை தவறிட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் என்னடா கலையரசி இப்படி பேசி விட்டாலேன்னு யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு என்னண்ணே. சரி, ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் ஜெயபாரதிப்பனா வள்ளி கலையரசியா என்ன திறமை இருக்குது? திறமைக்கு தான் பரிசு உண்டு. என்னப்பா பேச்சு திறமைக்கு தான் பரிசு உண்டு. அண்ணன் கை தட்டிட்டாரப்பா. ஆமாம், ஏன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் இருவரும் இந்த இடத்துல தராசு தட்டா இருந்துட்டாலும் தீர்மானிக்கக்கூடிய முள்ளு யாரு? நீங்கள் தான். எங்களுக்கு நீங்கள் தான் படித்த அறிவாளிகள், படித்த மேதைகள், படித்த நீதிமான்கள். நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவங்க. எங்களை மேலே நிப்பாட்டு நீங்கள் கீழே உட்காந்து பார்க்குறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து இருவருக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல, ஏன்னா நான் நீன்னு சொன்னால் உதடுகள் ஒட்டாதுன்னுவாங்க, ஆனால் நாம் என்று சொல்லும் பொழுது உதடுகள் ஒட்டுன்னுவாங்க. இந்த இடத்துல இருவரும் இந்த இடத்துல கைத்தட்டு என்ற பாராட்டு அந்த தட்டு மக்கள் மத்தியில் வாங்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பேசுறீங்களோ நான் அப்படி வந்துடுவேன். வாங்க சாமி பேசுங்க. எல்லாம் ஒரு தெளிவான பேச்சு வழியாகும். கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதான் குத்தக்க சீத்த இடத்து. கொக்கு எப்பயுமே தனக்கான இறை கிடைக்கும் வரைக்கும் அமைதியாத்து பேசாமல் இருக்கும். ஆனால் தனக்கான இறை எப்போ கிடைக்குதோ விரைந்து சென்று தூக்கும். அதுபோல தான் எல்லாருமே மனிதர்களுக்கு வாய்ப்பு வர வரைக்கும் பேசாமல் இருக்கணும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கூட என்னோட பேச்சினுடைய அழகு. நீங்கள் வந்து பேசுனீங்க, உங்கள் பேச்சுக்கு இடையூறு இல்லாமல் குறுக்க பேசாமல் இருக்க என்னுடைய பழக்கம். ஏன்னா ஒருத்தர் பேசும்பொழுது என்ன பேசுகிறான்னு கேட்டு பேசுகிறோம்னா அந்த பேச்சுக்கு மரியாதை உண்டு. அதனால தான் ரொம்ப பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு பேச்சு, பேசக்கூடிய பொறுமை இருக்குது. கலையரசி இப்படி பண்ணிவிட்டா அப்படி பண்ணிவிட்டா அதுக்கு வேலையே கிடையாது. இங்கே இடத்துல யாராக இருந்தாலும் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்த உங்கள் பிரச்சனை இல்லை. வார்த்தைகள் முறைகேடாக போகும்போது தான் இங்கே சிக்கல் அதிகம். ஒரு மனிதனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமே வார்த்தை தான். வார்த்தைங்கிறது ஏணி போல. ஏணியோட தன்மண்ணை ஏற்றி விடுறது ஏணிதான், போன போக்கில் இறக்கி விடுறது ஏணிதான். அதை எந்த விதத்தில் நம்ம கையாளுறோம் இருக்கு. ஆக எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இடத்துல வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அந்த வார்த்தையை சரியாக பயன்படுத்தக்கூடிய நான் இந்த மேடையில் எந்த ஒரு இடத்துலையுமே முறை தவறி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த இடத்துக்கு போக வேண்டிய நோக்கம் எனக்கு இல்லை, போகவும் மாட்டேன். ஆனால் முறை தவறி பேசும் பட்சத்தில் நான் அப்படிதான் வடிநாகம். ஒரு கண்ணாடி எப்படி இந்த இடத்துல நம்ம முன்னாடி இருக்கிறத காட்டுதோ அது போலத்தை நானும் என் முன்னால நின்று சிரிச்சோம்னா நான் காட்டுவேன் சிரிச்ச மாதிரி, முறைச்சோம்னா முறைச்ச மாதிரி காட்டுவேன். ஆக எப்படி இருப்பதை காட்டுகிறதோ ஒரு கண்ணாடி, அந்த தன்மதை நானும். நீங்க எந்த கோணத்தில் பேசுறீங்களோ அந்த கோணத்துக்கு ஏற்றாப்புல பேசக்கூடிய தெம்பும் தகுதியை எல்லாம் உள்ள தமிழ் தாயும் அந்த சங்கரனோட கொடுத்துக்காக நீ பேசுமா பிள்ளைய பேச விட்டு பாருன்னு அந்த பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். பேசுவோம். தீனால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. நல்லது. நெல்ல கொட்டுனா அள்ளிரலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியாது. ஆக பசி திரு தனி திரு வெள்ளி திரு பானா தானா வினா பணிவன் வந்தாத்த பதவி வருமா? ஒரு பெண்ணுக்கு பணிவு மட்டும் தான் போதுமா? துணிவு ரொம்ப அவசியம். துணிவு முக்கியம். கண்டிப்பா அந்த துணிவாற்றல் என்ற எப்பவுமே அதிகமாக துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை. ஆக பேசுமா, பேச விடுங்க முத. நல்லது. அதே சமயத்தில் இனிய உளவாக எண்ணாத குரல் கடை இருப்ப காய் கவர்ந்தற்று. என்ன காரணம்? இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுஞ்சொற்களை பயன்படுத்தக்கூடாது. கடுமையான சொற்களை ஏன் பேசணும்? சரி, ஒரு மரத்துல பழங்கள் இருக்கு அப்படின்னா பழங்களை விட்டு போய் காய பறிச்சு சாப்பிட்ட கதையா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஆமா. ஓரறி உள்ளது என்ன? பாக்கில புல் பூண்டுகளுக்கு ஒரு அறிவு வெளியாகும். ஓரறி உள்ளது மரம் செடி கொடி. ஏழறி உள்ளது புழு பூச்சிகள். மூன்றறி உள்ளது நீர்வாழ் பிராணிகள். நான்கறி உள்ளது பறவைகளுக்கு இருக்கு. ஐந்தறி உள்ளது விலங்குகளுக்கு இருக்கு. ஆறாவது அறிவு மனிதர்களுக்கு. அது பகுத்தறிவுன்னு பேரு. எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய அறிவு. அப்படிதானே? சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளாறிவு, பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய அறிவு பகுத்தறிவு. எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும். நல்லது. எதை சாப்பிடணுமோ அதை மட்டும் தான் சாப்பிடணும். ஆமா, எல்லாத்தையும் பேசிடலாமா? சரி, நீங்க ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்கல்ல, எதை பேசணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறத சிறப்பு. அடிப்படை நோக்கமே தானே அறிவாளியே அப்படின்னீங்க. ஆமா, அந்த மாதிரி ஆறாதறிவு மனிதர்களுக்கு பகுத்தறிவுன்னு படிச்சிருக்காங்க. சரி, அதே போல ஓரறிவு யாருக்கு கூட? ஏழாதறிவு உங்களை போன்ற முனிவர் ரிஷிகளுக்கு ஏழாதறிவு. நல்லது. அப்ப மனிதர்களுக்கு ஆறறிவு அப்படின்னா எங்களை காட்டிலும் ஓரறிவு உங்களுக்கு கூட ஒப்பிட்டு இருக்காங்க. இறைவனுக்கு எவருக்கும் எட்டாத அறிவு பாருங்க. நமக்கு
நமக்கு மேற்கொண்ட ஆட்கள் இருக்கிறார்கள். 8வது அறிவு இறையறிவு இறைவனுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 7வது அறிவு முனிவர்களுக்கு ரிஷிகள் இருக்காங்க. சரி, இந்த இடத்துல எப்படி நீங்க அறிவாளி சேர்ந்தா 3 பாதை இருக்காங்க, அறிவாளி முட்டாளன் சேர்ந்தா 2 பாதைனா, முட்டாளும் சேர்ந்தா ஒரே பாதை இருக்காங்க. உண்மைதான். இந்த இடத்துல நீங்க அறிவாளியா முட்டாளான்னு கொஞ்ச நேரத்துல தெரியும். அத தீர்மானிச்சுக்கட்டும். நீங்க பேசுங்க, கொஞ்சம் பாருங்க. நல்லா தான் பேசுறீங்க. வேற என்ன விவரம்ன்றதுக்கு வந்துட்டு இல்ல, எதை கேட்டாலும் சொல்லுவீங்களா? சொல்ற இடத்துல வந்திருக்கானதே கூட்டி வந்திருக்காங்க. அப்படியா? ஆமாங்க. திமிரு பேச்சு கொஞ்சம் அடைக்குங்க. திமிரு பேச்சு இல்லைங்க, என்னைக்குமே படிச்ச இடத்துல திமிரு இருக்கலாம், ஆனா திமிரு இருக்க இடத்துல படிப்பு இருக்காது. அப்படி கிடையாது, தெரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா சொல்லுங்க. பேசுற இடத்துல போய் பேசுங்க. சரி, எல்லா இடத்துலயும் பேசிட கூடாது. என்ன பண்ண போறீங்க? கடிச்சு தின்ன போறீங்களா நீங்க? இல்ல, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். வாயை மூடுங்க. ஓம் சவுடா சட்டம்ல எதையும் வச்சுக்கமா. அவரவர் ஊர்ல அவரவர் மரியாதை தவிர ஓரத்துக்கு நீ வர யாரும் முடியாது. சரியா? உனக்கு என்னது நம்ம திமிரு இதெல்லாம் நீ எனக்கு சொல்ல கூடாது. சரியா? திமிருதியா உன்னுடைய வார்த்தைமா அத கேளு. சரியா? கொஞ்சம் பாருங்க. இப்பேற்பட்ட பகுதிக்கு இப்பேற்பட்ட தொகுதிக்கு எப்பேற்பட்ட ஆள் வரணும்? ஒரு தகுதியான ஆட்கள் வேணும். சரி, வரணும்ல? ஆமா. அப்ப தகுதியான ஆளா நீர்? தகுதியான ஆளா? வார்த்தையை சரியா பேசணும். அப்படிதான் தகுதி இருக்கும் போது கூட்டி வந்திருக்காங்க. ஒண்ணு போல ஒண்ணு கூட்டியாரல. சரியா? அப்ப எதை பேசணுமோ அதை பேசு. 1000 பேர் இருக்கும்போது ஒரு ஆளை கூட்டியாரானா அவட்ட ஏதாவது விஷயம் இருக்குன்னு கூட்டியாராங்க. கொஞ்சம் பாருங்க, ஒண்ணே இங்க கூட்டியாரே என்னது கூட்டியாரே? பாருங்க, பேச விடுங்க முத. அப்ப பேசும்போது சரியா பேசு. ஆளு அத்தா என்ன பெரிய ஆளு? பெரிய ஆளு நினைக்கிறது பெரிய ஆளு. அப்படி கிடையாது. நான் பெரிய ஆளுக்கு பெரிய ஆளு. யாருக்கு பெரிய ஆளு? யாருக்குமே பெரிய ஆளு கிடையாது. நீ நினைக்கிற தப்பு. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு சொல்லிருக்காங்க. ஆனா நம்மளுக்குள்ள மனக்குறை இருக்க கூடாது. ஒரு இடத்துக்கு வந்தாச்சுன்னா நம்ம இருக்கணும். நாரதரே, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னதா முத நீங்க பக்குவமா பேசி பழகுங்க. அது இன்னும் உங்களுக்கு வல்ல நினைக்கிறேன். அதனால தான் இன்னும் நீங்க அங்க நிக்கிறீங்க, நான் இங்க நிக்கிறேன். சரியா? எங்க நிக்கல, 2 பேரும் ஒரே மேடையில தான் நிக்கிறோம். நிண்டானி நிக்கிற இடம் வரையில பாத்து பேசிக்க. உனக்கு எது தேவை அதை கேளு. சரியா? நாரதரே, பேசுறது இப்பயும் சொல்லிட்டு என்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா பேசு. அதத்தான் சொல்றேன். உனக்கு எது தேவை அதை கேளுமா நீனு. அந்த இடத்துக்கு நான் போங்க வாங்கன்னு பேசிக்கிட்டு நீங்க போவா அப்படின்றீங்க. சரி, திருப்பி அப்புறம் நான் பேசல, அப்புறம் குத்துதே குடையுதேன்னு சொல்லக்கூடாது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிறேன். பேசக்கூடிய பெருமை யாருக்கு வேணா இருக்கலாம். யார்கிட்ட எப்படி பேச ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு எனக்கு தெரியும். சரியா? பிணக்கலாம போய்கிட்டே இருக்கணும். அந்த பிணக்கு தவிர கூட நான் பாக்குறேன். தகுதியான ஆட்கள் சொன்னேல. தா என்றால் என்ன? தான்னா தன்னம்பிக்கைன்னு அர்த்தம். கூ என்றால் என்ன? கூனா குறிக்கோள்னு அர்த்தம். தீ என்றால் என்ன? திட்டமிடல்னு பேரு. ஆக தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட திட்டமிட்டு இந்த இடத்துக்கு வரணும். இது மூணும் சேர்ந்துட்டா தான் பெருமை. அப்ப தகுதின்ற ஒரு இடத்துக்கு வந்துடணும். நல்லது. அப்ப நீங்க தகுதியான ஆட்கள்ல தகுதியான ஆளாத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அதத்தானே ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அப்புறம் என்ன? நீங்க தகுதியான ஆளா அப்படின்னு கேட்க கூடாது. தகுதி இருக்கவங்க கூட்டி வந்திருக்கேன். என் வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. இருங்க. கேள்வின்ற இடத்துக்கு வந்துட்டார்ல. சரி, திமுரு விட்டு போல இன்னும் கொஞ்சம் கூட. அது பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியல. கேள்வி கேப்பமானே. சரி, கொஞ்ச நேரத்துல தெரியும். கேள்வி கேப்பமா? சும்மா சொல்லுங்க. நான் நல்லா கேட்பேன். நான் ரொம்ப நல்லா கேட்பேன். நல்ல விஷயம். நாகரிகத்தை கையாண்டு கேட்பேன். அத நல்ல விஷயம். அதுல இருந்து தவறால் இல்ல. கொஞ்சம் பாருங்க. சரி, சபை நாகரிகம்னு ஒன்னு இருக்கு. இருக்கத்தானே வேணும். அது இருக்கட்டும். நீங்க எங்க இருந்து சாமி வரீங்க? தேவலோகத்துல நீங்க வந்திருக்கீங்க. தேவலோகத்துல மேலோகம். மேலோகம்னா மேலோகம் இருக்கக்கூடியது பிரம்மலோகம், சிவலோகம், மேல இருக்கக்கூடிய லோகம். ஆக மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படிதானே? ஆமா. ஈரில 14 உலகம்ன்றாங்கல. இருக்கு. ஈரில 14 உலகத்துக்கு பேர் என்ன? பூலோகம், போர்லோகம், சிவலோகம், தவலோகம், சத்தியலோகம், மகர்லோகம், அதலம், பிதரம், தராதலம், ரசாதலம், மகாதலம், பாதலம் சொல்லக்கூடிய மொத்த 14 லோகம் இந்த பூமியில உண்டு. ஆக ஈரில 14 உலகம் இருக்காங்க. சரி, அப்படிதானே? அஷ்டமா சித்துக்கள் என்பது என்ன? மொத்த 8 வடிநாயகம். பேர் என்ன? அனிமா, மகிமா, லகிமா, ஹரிமா, பிராப்தி, பிரகாமோ, ஈசத்துவம், வசித்துவம் சொல்லக்கூடிய மொத்தம் 8 சித்துக்கள் பூமியில இருக்கு. இதிகாசம் என்பது எத்தனை? இதிகாசம் மொத்தம் 2 இருக்கு. 2க்கு பெயர் என்ன? ஒன்னு ராமாயணம், மற்றொன்னு மகாபாரதம். அப்படியே இருக்குல. வேதங்கள் என்பது எத்தனை? மொத்தம் 4. 4க்கு பெயர் என்ன? ரிக், யசுர், சாம, அதர்வணம் சொல்லக்கூடிய மொத்தம் 4 வேதம் என்ன? புராணங்கள் என்பது எத்தனை? 18 இருக்குமா. கலைகள் என்பது எத்தனை? 64. தத்துவம் என்பது 96. தர்மம் என்பது 32. ஆகமங்கள் என்பது 28. அப்படியே இருக்குல. தேவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, ஸ்வரங்கள் 7, கிரகங்கள் 9, திக்குகள் 8, பசி வந்தால் 10 பறக்கும்னா. ஓஹோ, எதை கேட்டாலும் சொல்லுவீங்க. அதுக்கு தான் வந்திருக்கீங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும். கேட்டோனே கொடுத்தது கர்ணே, கேட்காமற் கொடுத்தவர் பாரி, செத்தும் கொடுத்தவர் சீதகாதி, கொய்து கொடுத்தவர் குமணவள்ளல், அறுத்து கொடுத்தவர் சிவி சக்கரவர்த்தி, இங்க கொடுத்தவர் சின்னப்ப நாயனார். அப்படியே? ஆமா. தானம் கேட்டால் தானம் கிடைக்கும், தர்மம் கேட்டால் தர்மம் கிடைக்கும், நீதி கேட்டால் நீதி கிடைக்கும், கேள்வி கேட்டால் கட்டாயம் பதில் கிடைக்கும், தாராளமாக கேட்டால் ஏராளமா பதில் காத்துக்கிட்டே இருக்கு. அப்படியே? நல்லா பேசுறீங்க. சொல்லுங்க. சரி. ஆக வருவதும் போவதும் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது அது பழியும் புகழும், போனால் வராதது மானமும் உயிரும், நம்முடன் வருவது பாவ புண்ணியம், பிரிக்க
முடியாதது, பாசத்தையும் பந்தத்தையும் அடக்க முடியாதது, ஆசையும் துக்கத்தையும் தவிர்க்க முடியாதது, பசியும் தாகத்தையும் எல்லோருக்கும் சமமானது, பிறப்பு இறப்புன்னு அப்படியே வேற என்ன? ஓரட்டில் ஆடாத ஆட்டம், ஈரட்டில் கற்காத கல்வி, மூவட்டில் நடவாத திருமணம், நாலட்டில் பிறவாத பிள்ளை, ஐந்தட்டில் தேடாத செல்வம், ஆறட்டில் சுற்றாத தலம், ஏழட்டில் பண்ணாத தியானம், எண்ணத்தில் அடையாத ஓய்வு நிலைன்னு கொடுத்தேன். மனிதனுடைய வாழ்க்கை எதுக்குள்ள எட்டு அடக்கம்? எட்டா பிரிச்சு எட்டுக்குள்ள அடக்கணும் கொடுத்தாங்க. அப்பவே ஒரு கவிஞன் சொல்லி வச்சிருக்காரு. சரி. ஆமா, ரா 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 அப்படின்னு பெருமைகளை சேர்த்தார்கள். அப்படின்னு எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா. எட்டு எட்டா மனித வாழ்வை பிரிச்சுக்கோ. நீ எந்த இடத்துல இப்ப இருக்க தெரிஞ்சுக்கோ. ஒன்றாம் மட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, நீ இரண்டாம் மட்டில் கற்காதது கல்வியும் அல்ல, மூவாம் மட்டில் நடவாதது திருமணம் அல்ல, நீ நான்காம் மட்டில் பிறவாதது குழந்தையும் அப்படின்னு மனிதனுடைய வாழ்க்கை எட்டுக்குள்ளே அடக்கும். ஒண்ணுன்னு ஆரம்பிக்கும் பொழுது எப்ப முடியும்? மேல ஆரம்பிச்சு கீழே முடியும். 2, 3, 4, 5, 6, 7 ஆரம்பிக்கும் பொழுது 7 வரைக்கும் மேல ஆரம்பிச்சு கீழே முடியும் வடிநாகம். ஆனா 8ன்னு ஆரம்பிச்சீங்கன்னா மேல ஆரம்பிச்சு கீழே வந்து மறுபடியும் மேலே போய் நிக்கும். அதனால 8க்கு அவ்வளவு மாத்த முடியும். மனிதனுடைய வாழ்க்கை எட்டுக்குள்ளே அடக்கம்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல. சரி. அரமம் அரமம் மோதினால் அங்கே கிண்ணறம் பறக்கும், மல்லைக்கும் மல்லைக்கும் மோதினால் அங்கே தீப்பொறி பறக்கும், மல்லைக்கும் மண்ணாங்கட்டி மோதினால் அங்கே தூசி பறக்கும், தேங்காயும் கல்லு மோதினால் தேங்காய் தான் உடையும். மனிதன் மனிதனுக்கு சொன்னது, மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். மனிதன் தெய்வத்தை பார்த்து சொன்னது தேவார திருவாசகம். தெய்வமே இறங்கி மனிதனுக்கு சொன்னது, அதுதான் உலகம் போற்றக்கூடிய பகவத்கீதை. 4 பேர் போன பாதையில போகணும்னா யார் யாரு? 4 பேர் போன பாதையினா அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் இவர்கள் வழியில போகணும்னா 4 பேர் வைக்க வாழணும்னா வாழ்ந்து காட்டணும். மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்கள் மிச்சம்படி வாழ்க்கையை தகுதியா வாழ்ந்து காட்டினாங்க. நாடகம் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம். வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயகன் யாரு? முருகப்பெருமான். கதைக்கு நாயகன் யாரு? உங்க அப்பா நம்பி மண்ணு. அப்படியா? சரி சரி. இந்த முருகப்பெருமான்றீங்கல, முருகப்பெருமானுடைய தந்தை யாருங்க? சிவபெருமான். சிவபெருமானுக்கு எத்தனை முகங்கள் உண்டு? 5 முகம் உண்டு. 5 முகங்கள். ஆமா. 5 முகங்களுக்கு பேர் என்ன? ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இந்த 5 முகங்கள் ஈசனுக்கு உண்டுனாங்க. அப்படின்னு சொல்லிருக்காங்க. உண்டு. கையை தட்டுங்கப்பா. அது சொல்லிட்டே வர்றாருல. அதாவது நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு உண்டான பதிலை கொடுத்துக்கிட்டே வர்றாரு நாரதர். அப்படிங்கிற வந்து அது பெருமையா தானே இருக்கு. நம்ம ஊருக்கு வந்த நாரதர் வள்ளி கேட்ட கேள்விக்கு சரியா சொல்லிக்கிட்டே வர்றாரே அப்படின்னு நீங்க யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க, நினைச்சுக்கிட்டே தான் உட்காந்துருப்பீங்க. அப்போ ஒரு கை தட்டி பாராட்டு கொடுங்க, சரிங்களா? சரி, இருக்கட்டும். ஆக நான் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் அருமையா நீங்க பதில் கொடுத்துட்டு வந்தீங்க. நல்லது. இன்னும் ஒரு சில விவரம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னமா? சரி, இங்க வாங்க. இப்போ வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நாடகம் வள்ளி திருமண நாடகம் நீங்க, இல்ல கதாநாயகன் முருகன் நீங்க, முருகப்பெருமானுடைய தந்தை சிவபெருமான் நீங்க. சிவபெருமானுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? பிள்ளைங்கன்னா குறிப்பிட்டு கேட்கறீங்களா பொதுவாக கேட்கறீங்களா? பொதுவான ஒரு விஷயம். குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கம் சொல்லலாம். ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது ஒன்று விநாயக பெருமான், மற்றொன்று முருகப்பெருமான், இன்னொருத்தர் ஹரிஹர சுதன் ஐயப்பன். இவர்கள்லாம் பிள்ளைகள். அப்படியா? ஆமா, நல்லா தெரியும். சரி. ஆக எம்பெருமான் விநாயக பெருமான் முழுமுதற் கடவுள், அடுத்து தமிழ் கடவுள் முருகப்பெருமான், அடுத்து ஹரிஹர சுதன் ஐயப்பன் இருக்காரு. 3 பிள்ளைகள் எல்லோருக்கும் தெரியும். தெரிஞ்ச விஷயம். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விநாயக பெருமான்றீங்கல்ல, விநாயக பெருமான் நெற்றியில் என்ன போட்டிருக்காரு? விநாயக பெருமான் நெற்றியில போட்டுக்க பட்டை போட்டிருக்காரு. பட்டைக்கு பேர் என்னங்க? பசுபதி பாசம் என்ற முப்பட்டை. ஆக பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை போட்டு பெருமை சேர்த்திருக்காரு. அவங்க தம்பி எம்பெருமான் முருகப்பெருமான் தமிழ் கடவுள், தமிழுக்கு சொந்தமானவர். சரி. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் நெற்றியில் என்ன போட்டிருக்காரு? அவர் மட்டும் தான் போட்டிருக்காரு. பட்டைக்கு பேர் என்னங்க? அந்த பட்டைக்கு அதே வருது, பசுபதி பாசம் என்ற முப்பட்டை தான் அங்கேயும். அதுக்கப்புறம் ஹரிஹர சுதன் ஐயப்பன் நீங்கல்ல, சரி, ஐயப்பனாகப்பட்ட நெற்றியில் என்ன போட்டிருக்காரு? ராமம் போட்டிருக்காரு. ராமம் போட்டிருக்காரு. என்னையா அண்ணே விநாயகர் வந்து முப்பட்டை போட்டிருக்காரு. சரி. அவங்க அப்பா சிவபெருமான் முப்பட்டையோட தான் இருக்காரு. அம்மா பிள்ளைங்க வந்து விநாயகர் முப்பட்டை போட்டிருக்காரு. முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அவரும் முப்பட்டை போட்டிருக்காரு. சரி. அதுக்கப்புறம் ஐயப்பன் அவன் நம்பிதானே அவரு. அப்ப ஐயப்பனாகப்பட்டவர் மட்டும் ஏன் ராமம் போட்டிருக்காரு? காரணம் வேணும்லப்பா, சொல்லுங்க. ராமம் போட்டிருக்கிறது எதுக்காக நீங்க கேட்டுக்கிறீங்க? படினாக 2 இடத்துல ராமம், அதாவது பட்டை போட்டிருக்காங்க, ஒரு இடத்துல ராமம் போட்டிருக்காங்க. இது ஏன் அப்படி கேட்குறேன்? இப்போ நான் என்ன கேட்குறேன், பட்டை போட்டிருக்கிறதுனாலயோ ராமம் போட்டிருக்கான்னு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்குறேன். பிரச்சனை கிடையாது. கேள்விக்கு உண்டான பதில் ஒரே வார்த்தை. பிரச்சனை இதுக்கு ஒத்த வார்த்தையில சொல்லி முடிக்கணும்னா அரியும் சிவனு ஒண்ணு, அரி யாதவன் வாயில மண்ணு, அரியும் சிவனு ஒண்ணுட்டிய அதுல எதை போட்டிருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அரியும் சிவன், அரினா பெருமாள், சிவன்னா சிவபெருமான். அது ஒண்ணுட்டியல அப்புறம் எதை போட்டிருந்தா என்ன? அரியும் சிவனும் ஒண்ணுட்டிங்க. சரி சரி. அரியும் சிவன் ஒண்ணுனா சிவனுக்குரிய முப்பட்டை போட்டவர். அப்ப அந்த அரின்னு சொல்லக்கூடிய பெருமாள் கூடிய ஐயப்பனாகப்பட்டவர், அரிக்குரிய அரி என்பது பெருமாள், பெருமாளுக்குரிய ராமத்தை போட்டவர், சிவனுக்குரிய முப்பட்டையும் சேர்த்து போட்டுக்க வேண்டியதானே? அப்ப அரியும் சிவன் ஒண்ணுன்னு சொல்லாமல. அப்ப சிவபெருமானுடைய முப்பட்டையை போட்டுவிட்டு ராமத்தை மட்டும் போட்டிருக்காரு பெருமாள். மழை ஒன்னாத்தையும் பெய்யுது.
ஒன்னா மழை வெஞ்சாலும் கூட செம்மண்ட குணமா சிவப்பா இருக்கு, கரிச காட்டுல உணர்ந்தா கருப்பா இருக்கு, பேச்சுக்கலாம் சாக்கடை குணமா சாக்கடை தண்ணியா இருக்கு. இதெல்லாம் ஆனா மழை ஒண்ணு. இதனுடைய தத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரியுமா தெரியாதா? அங்க பிறந்தது யாருக்குன்னு கவனிக்கணும். அடிப்படையை நோக்கும் பொழுது வாழ்க்கை சரியா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்க முருகப்பெருமான் அவதரிச்சாருன்னா எங்க இருந்து அவதரிச்சாரு? நெற்றிக்கல் இருந்து சிவனுடைய நெற்றிக்கல் இருந்து நெற்றிக்கல்னால தீப்பொறிகளாக தெரியும். 5 முகத்து 6 முகம் தோன்றும். அப்ப என்ன அர்த்தம்? சிவனுடைய நெற்றிக்கல் இருந்து தோற்றுவிக்கப்பட்டனா அங்க பட்ட. சரி. இங்க பிள்ளையாராப்பட்டவர் யாருக்கு பட்டீங்கன்னா சக்தியுடைய அம்சமாக தோற்றுவிக்கப்பட்டவர். அப்ப சக்தி போட்டிருக்கிறது பட்ட. எனவே இங்க பட்ட. ஆனா இந்த ஹரிஹரசுதன் யாருக்கு பிறந்தார்? நீங்க அரிக்கும் அருணுக்கு பிறந்தார். அரினா பெருமாள், அரண் என்று சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா அது சிவபெருமான். ரெண்டுக்கு சேர்ந்து பிறக்கிறார். பிறக்கிறனால ஹரிஹரன் அவருக்கு பேரு. பிறந்தா போதுமா? பிறக்கப்பட்ட புள்ள கேரளாவில் பந்தல நாட்டில் கழுத்துல மணியோட மணிகண்ட பேர்ல பிறக்குது. அப்ப பந்தல மண்ணை பந்தல ராஜை வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போக கொடுத்த குழந்தை கிடக்குது. இந்த குழந்தை எடுத்து வளர்க்கிறாரு. அப்ப எடுத்து வளர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பந்தல மண்ணை. இந்த பந்தல மண்ணை யாரு? பெருமாளுடைய பக்தன். அப்ப பெருமாள் பக்தன் நெத்தியில் என்ன போட்டிருப்பாரு? ராமம் போட்டிருப்பாரு. எனவே தான் எடுத்து வளர்த்த பிள்ளைக்கு ராமத்தை போட்டு வளர்த்தாரு. ஆக வளர்ப்பு தந்தை அந்த ராமத்தை போட்டு பின்பற்றனால தான் எடுத்து வளர்த்த பிள்ளைக்கு ராமத்தை போட்டாரு. சரிங்களா? அப்ப பிறந்தது அங்கே இருந்தாலும் எடுத்து வளர்த்த பிள்ளை போட்டா தானே போட முடியும். அப்புறம் என்ன? அப்படி கை தட்டுங்க. கை தட்டுறதெல்லாம் சரி சரி. நான் இப்ப கை தட்டும் பொழுது எனக்கு வயிறுலாம் எரியுது. எரியும். தண்ணியை ஊத்தி அமத்து. பேசுமா காரணம் இருக்கா இல்லையா? நீ வருவ என்ன சொன்ன பதில் உண்மைன்றீங்களா? உண்மைதானே? சரியா சொல்லிட்டாரா? சார் அதாவது பெருமாளுடைய பக்தரு யாருன்னா பந்தல மகாராஜா, கேரளா நாட்டோட மண்ணு. அங்க ஓடுறது சிறப்பு. பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்ற மாதிரி எடுத்து வளர்த்த சிறப்பு அடைஞ்சிருக்கு. எடுத்து வளர்த்த தந்தை யாருன்னா பந்தல மகாராஜா. அவர் ஹரிஹரசுதன் ஐயப்பனை தூக்கி வளர்த்ததுனால அப்ப ராமன் போட்டிருக்காரு. பெருமாளுடைய பக்தர், அதனால நம்ம ராம அது போட்டிருக்காங்க. விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பா அருமையான விளக்கம். உண்மை, பாராட்டக்கூடிய விஷயம். வேற என்ன? பெருமைக்குரிய விஷயம். கண்டிப்பா. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? இதுல ராமத்தை போடுறதோ பட்ட போடுறதோ இங்க பெருசா தெரியல. இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி, இப்படி இருக்கதை இப்படி போடணும். 4 பேருக்கு கொடுத்தோம்னா அதே பெருசு. அப்படி போடுறதே ரொம்ப பெருசு. நீங்க இப்படி போடுங்க. ஆமா உண்மைதான். ஒத்த டீ வாங்கி கொடுக்க மாட்டீங்க. ஆமா அருந்தகைக்கு சுண்ணாம்பு கொடுத்தால நீங்க பேசுமா பேசுனா ஒட்டகத்தோட ஒட்டிக்கிட்டோம்ல பேசு. முடிக்கும் போது வேற என்ன? சார் நல்லா சொல்றீங்க. என்ன சொல்ற ஒரு சில விஷயம் எந்த ஒருத்தன் கேட்கலாம். இப்ப நான் கேட்கிறேன், நீ என்னமா ஓட்டு கணத்தில? நான் ஏன் மண்டபடி முடியல. ஓ மண்டபடி முடியலனா முடியல என்னமுமே. எப்பதான் தேங்க உடைப்ப? அதுக்கு அடுத்த வடி வந்துறாம. சரி தேங்க உடைச்சிருவேன். உடைச்சாதானே பெருமை. உள்ள இருக்குது என்னன்னு அப்பதானே தெரியும். தேங்காய் உடைக்கிறத கேக்குறீங்களே. சரிமா. தேங்காய் உடைக்காத ஆளு எங்கன்னு தெரியுமா சாமி? இங்க வாங்க, சும்மா வாங்க. பேச்சுக்கு நான் பேசும்போது நீ அதுக்குள்ள இருந்து ஒரு கேள்வி ஓடினா அப்புறம் வேற மாதிரி போயிடும். சரியா? அது கிடையாது. ஒரு தெய்வத்தை பார்த்து வணங்குகின்ற பொழுது என்னென்ன பொருள் கொண்டு போவாங்க? கொண்டு போகும்போது அர்ச்சனை சமையல் எல்லாமே கொண்டு போவோம். அர்ச்சனை சமான பேர் இல்லையா அதுக்கு? தேங்காய், வாழைப்பழம், ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம் இதெல்லாம் கொண்டு வரது வழக்கம். பூ கொண்டு போவோம். ஆமா. முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல போனா தேங்காயும் வாழைப்பழத்தையும் கொண்டு வராங்க. சரி கொண்டு வராங்கல்ல, இவர் தான் தேங்காய்னு இழுத்து விட்டாரு. நான் சொன்னேனா? சொல்ல கிடையாது சார். இப்ப தேங்காயும்